Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோல நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையா வாட்ச் பண்றீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் ரெகுலர் அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. நல்ல திக்கான கெட்டியான ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியான தயிர் வந்து நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு பால் வந்து நான் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன். தண்ணியே சேர்க்காம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். சைடில் இருக்கிற ஆடைகள் எல்லாத்தையும் எடுத்து அந்த பாலோடையே கலந்து வச்சுருக்கேன். பால் வந்து நம்ம கை தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வெது வெதுப்பான சூடில் இருக்கணும். ஸோ தயிரில் வந்து ஆடை சேர்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆடை வந்து தனியாக எடுத்துருங்க. இப்போ நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி மண் பாத்திரங்கள் நமக்கு வந்து கடைகளில் கிடைக்கிது இல்லையா? இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வெயில் காலங்களில் உங்களுக்கு வந்து தயிர் ஊற்றுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நம்ம ஏன் மண் பாத்திரத்தில் தயிர் ஊற்றுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சேர்க்குற தயிரும் வந்து நல்லா திக்காக இருக்கணும். இப்போது நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த தயிரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தயிர் வந்து மண் பாத்திரம் யூஸ் பண்ணி போடுறதுனால உங்களுக்கே தெரியாமல் வந்து அந்த பாலில் தண்ணி மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா கூட அந்த மண் பாத்திரம் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே அது சூப்பராக அப்சர்வ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் தயிர் வந்து நல்ல திக்காக கெட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாகவே நம்ம வந்து விட்டுடலாம். நான் வந்து முதல் நாள் நைட்டு வந்து பண்ணி வச்சேன். மறுநாள் காலையில் வந்து நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். தயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி மண்சட்டி யூஸ் பண்ணி தயிர் போடலை அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நம்ம இந்த மாதிரி வந்து தயிர் போடுறது. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு திக்காக உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி தயிர் போட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த சம்மர் டைமில் ரெகுலராகவே தயிர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்து இந்த மாதிரி மண் பாத்திரம் யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டும் நம்ம மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால சூப்பரான ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அப்படியே நம்ம வந்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் சக்கரை தூவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மண் பாத்திரம் யூஸ் பண்ணி நீங்கள் தயிர் போட்டதுக்கப்புறம் அதை வந்து வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா சோப்பெல்லாம் போடக்கூடாது. நார்மலாக நீங்கள் வந்து கடலை மாவு இல்லைன்னா உப்பு இது ரெண்டும் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தயிர் வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. அந்த மண் பாத்திரத்தில் நம்ம செஞ்சதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டும் கொடுத்தது. அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினில் நாளடைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து வர்றது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ அந்த மாதிரி தண்ணி வரல அப்படின்னா விஷயம் வந்து தெரியாமல் புதுசாக வந்து மிஷின் யூஸ் பண்ணுற ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கை வந்து கூப்பிட்டு பார்த்து அதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் நம்ம இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படலாம் தேவை கிடையாது. ரொம்ப ரொம்ப சுலபமான ஈஸியான ஒரு வேலை தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி வந்து பைப்பில் தண்ணி வர்றதுக்காக நம்ம வந்து ஒயர் மாட்டியிருப்போம் இல்லையா? இந்த ஒயருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் இருக்கும். அதை தான் நம்ம இப்போ எடுத்து க்ளீன் பண்ண போகிறோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம கழட்டி பார்க்கலாம். அந்த ஃபில்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சின்னதாக வந்து குட்டியாக ஒரு ஃபில்டர் வச்சுருப்பாங்க. நிறைய பிகினர்ஸு புதுசாக வந்து மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபில்டர் வந்து பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து அழுக்கு சேர்ந்து நிறைய பாசி படர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ நம்ம வந்து வாஷிங் மிஷினை வந்து எப்படி தான் க்ளீனாக வச்சுருந்தாலும் சில சமயத்தில் ஒரு மாதிரி பேர்ட் ஸ்மெல் வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மெயினான ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டரில் அழுக்கு பாசி இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அது வந்து தண்ணி ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது ஒரு கெட்ட வாடை வந்து வரும். ஸோ நல்ல ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க ரன்னிங் வாட்டரில் அந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னாலே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிட்டு வந்துடும். வேணும்னா ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப வந்து இதை உள்ளே தள்ளிடலாம். ரொம்பவே உள்ளே தள்ளிட்டிங்க அப்படின்னா அடுத்த தடவை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கழட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைட்டாக நம்ம வந்து கை வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம்.
இப்போ நான் மிஷின் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தண்ணி வந்து எந்த அளவுக்கு சூப்பராக ஃபாஸ்ட்டாக வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் வந்து நம்ம வீடுகளில் இருந்தது அப்படின்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா. ஸோ இதை வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சைடு பக்கமாக அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் கட் பண்ணி வச்சு காட்டுறேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அதோட அடிப்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் வெயிட் வைக்கும்போது நமக்கு அது வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கணும். ஸோ அது பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி அதை வெட்டி நம்ம இதை வந்து டேப் போட்டு ஒட்டி எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி வியூ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம ஜென்ஸோட ட்ரெஸ் அதாவது ஷர்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வச்சுருப்போம். ஸோ அவங்க ஒரு தடவையும் எடுக்கும்போது நிறைய கலைச்சி அப்படியே வந்து போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தான் மடித்து எடுத்து வச்சாலும் அப்படியே கலைஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்க அப்படின்னா எங்கேயுமே உங்களுக்கு வந்து கலைஞ்சு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம வந்து துவைச்சி அயர்ன் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். தூக்கி போடுற ஒரு அட்டை பாக்ஸை வச்சு அழகாக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்லாம் அடுக்கி வைக்கிற ஷெல்ஃபில் இப்படி நீங்கள் அடுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப வசதியாகவும் பார்க்க அழகாகவும் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பச்சை சுண்டைக்காய் வந்து யூஸ் பண்ணி செம்ம டேஸ்டியான ஒரு வத்தக்குழம்பு ரெசிபி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செடியில் பறித்து எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அம்மிக்கல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நம்ம வந்து அம்மியில் சேர்த்து நல்லா அப்படி தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அதோட விதைகள் வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதோட விதைகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணவே கூடாது. ஸோ அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வந்து போயிடும். அதனால் லைட்டாக அந்த மாதிரி வந்து தட்டி கொடுங்க. அம்மிக்கல் இல்லை அப்படின்னா ஏதாவது நம்ம மிளகு சீரகம் இடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு உரல் வச்சுருப்போம் இல்லையா, அதில் கூட நீங்கள் சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்தியில் வந்து கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி அதை கூட நீங்கள் தண்ணியில் போட்டு அலசி எடுத்திங்கன்னா பாதி விதைகள் வந்து போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதைகள் வந்து 3/4 அளவுக்கு போயிடுச்சு. 1/4 அளவுக்கு விதைகள் வந்து அப்படியே இருக்குது. மண் சட்டியில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு, ஒரு 20லேருந்து 25 பல் வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 சின்ன தக்காளியை அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக நம்ம வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சோம்புத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், அது கூட வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தனியா பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதாவது மல்லித்தூள். நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்து கொடுத்துடலாம். நீங்கள் இந்த மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சுண்டைக்காயை வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்போவும் இப்படி தான் செய்வேன். சுண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக தான் வந்து வைக்கிறேன். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அந்த வத்த குழம்பு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த புளி நம்ம சேர்த்தோம் இல்லையா, அதில் இருக்கிற ஸ்மெல், அதாவது அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி கலந்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வத்தக்குழம்பு அப்படின்னும் போது கொஞ்சம் அப்படியே குழம்பு வந்து நல்லா சுண்ட இருந்தால் தான் நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரும்போது கரெக்டான ஒரு டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நல்லா சிம்லேயே விட்டுட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வத்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2-3 நாள் கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பச்சை சுண்டைக்காய் அப்படின்னும் போது டேஸ்ட்டு நம்ம வந்து சொல்லவே வேணாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.